பாப்புஜி, ஏன் சோகமா இருக்கிறீங்கோ? டாக்டரை பார்த்தேன். டாக்டர்? நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச படம். பாப்புஜி, என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா போய் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா பாப்புஜி? ஐயோ சுடல, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டரை போய் பார்த்தேன். இத நான் யோசிக்கல பாப்புஜி. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லாம் கூடி போச்சான். ஆமா பாப்புஜி, நீங்க தொடர்ந்து தலைவரா இருக்கிறதால உங்களுக்கு எதிர்ப்பு கூடி போச்சு. சுடல, உடம்புல நோய்கள் கூடி போச்சாம்பா. இதையும் நான் யோசிக்கல பாப்புஜி. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க எந்த நேரமும் மண்டைய போடலாம் போல இருக்க பாப்புஜி. அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காரியாவணி பாக்குறியா சுடல? அப்படி இல்ல பாப்புஜி. நமக்கு முன்ன இருக்கிறவங்க ஒரு ஸ்டெப் முன்ன போனா தானே நாம அந்த இடத்தை கேட்ச் பண்ணலாம். உனக்கு உன் பிரச்சனை பெருசா போச்சு, அதை விடுங்க பாப்புஜி. அடுத்து என்ன பண்ண போறீங்க? உடம்புல சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் கூடி போச்சான். அதனால டாக்டர் தினமும் காலையிலயும் சாயங்காலமும் வாக்கிங் போக சொல்லிருக்க. சரி, சந்தோஷமா போங்க. நான் மட்டும் வாக்கிங் போனா அது நாட்டுக்கு தெரியாது. அதனால 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 நீயும் நாம சொந்த பந்தமும் சேர்ந்தே வாக்கிங் போவோம். சொந்த பந்தமா? அப்படி போனா ரொம்ப செலவாகுமே. அந்த செலவை நாம உடன்பிறவா உறுப்பினர்கிட்ட வசூல் பண்ணுவோம். பாப்புஜி, நீங்க உண்மையிலே பெரிய ஆளுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. சுடல, இந்த பாடிதான் மேட் இன் இந்தியா. மோடி ஃபாரின் சம்பந்தப்பட்டது. அத நீ சொல்லித்தான் நான் தெரியணுமா? பாப்புஜி, நீங்க வாக்கிங் போறதால நாட்டு மக்களுக்கு ஏதாவது பலன் உண்டா? என்ன சுடல, முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற. நான் வாக்கிங் போனா ஏன் உடம்புக்கு நல்லது. என்னால நாட்டு மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. அதான பார்த்தேன்.